தொல் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர். திமுக கூட்டணியில் இப்பொழுது இருக்கும் ஆட்சியை ஆதரித்து ஆட்சியுள் இருப்பவர், பதவியில் இல்லாவிட்டாலும். அவர் இந்த கரூரில் நடந்த நிகழ்ச்சியை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னு கொஞ்சம் பார்ப்போம். அது கொஞ்சம் வித்தியாசமான 2 விதமான கோணங்கள் இருக்குது. ஒரு கோணத்தில் அவர் கேட்குறாரு, ஏன் விஜயை மட்டும் நீங்கள் தண்டிக்கலை? புசி ஆனந்த தண்டிக்கிறீங்க, மாவட்ட செயலாளர்களை தேடி பிடிச்சி தண்டிக்கிறீங்க, விஜய் மட்டும் வீட்டில் பத்திரமா பாதுகாக்கிறீங்க அப்படின்னு யாரை கேட்குறாரு? திமுக ஆட்சியை டைரெக்டாக கேட்காம திமுக ஆட்சியோட பொறுப்பில் இருக்கிற காவல்துறையை கேட்குற மாதிரி கேட்குறாரு. அவர் என்ன சொல்கிறாரு? திமுக விஜயை பாதுகாக்குதான், அதே சமயத்தில் ஆர்எஸ்எஸும் விஜய்க்கு பின்புலமாக இருக்கான். ஒரே சமயத்தில் தவக கட்சியோட 2 கொள்கை எதிரிகளும், ஒன்று பாஜக, இன்னொன்று திமுக, ரெண்டுமே தவக தலைவர் விஜயை ஆதரிக்கிறதா திருமாவளவன் சொல்கிறாரு. இது என்ன அரசியல்? இது அவர் என்ன சொல்ல வராரு? எப்படிங்க ஆர்எஸ்எஸ் விஜயை ஆதரிக்கும்? அவர் சொல்கிறாரு, ஆர்எஸ்எஸ் தான் விஜய் பின்புலமாக இருக்குது, ஆர்எஸ்எஸ் தான் இப்போ விஜயை கட்சியை எடுக்க விடுது, ஆர்எஸ்எஸ் விஜயை கட்சியை வச்சு திமுகவோட ஓட்டை பிரிக்க விரும்புது, அதனால் அவங்க கட்சியிலையும் சேர்த்துக்க மாட்டாங்களாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதே சமயத்தில் திமுகவும் விஜயை ஆதரிக்குதுங்கிறார். அவர் என்ன சொல்ல வராரு? அப்போ தான் கூட்டணியில் தனக்கு தெரியாத விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்ல வராரா? இல்லாட்டி அந்த கூட்டணியில் எனக்கு இருக்கிறதுக்கு அவ்வளோவா விருப்பம் இல்லை, ஏன்னா அவங்களும் விஜய் ஆதரிக்கிறாரு அப்படிங்கிறாங்க. ஏன்னா விஜய் இவர் திட்டுறாரு. விஜய் நீ ஏன் இந்த மாதிரிலாம் கூட்டணி கூட்டம் போடுற? உங்களுக்கு இந்த கேம்பெயின் பண்ண தெரியல, உங்களுக்கு கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ண தெரியல, உங்கள் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு கூட்டத்தை கட்டுப்படுத்த தெரியல, நீங்கள் உள்ளே உட்காந்துட்டு கொஞ்சம் கூட பரிதாப உணர்ச்சி இல்லாமல் அஸ்கி வாய்ஸில் ஏதோ பேசினானா மன்னிப்பு கேட்குற மாதிரி இருக்குன்னு சொல்கிறீங்க அப்படிலாம் விஜயை வாரிக்க வரி திட்டுறாரு. அதே சமயத்தில் திமுக ஆதரிக்குது, திமுக அவரை பாதுகாக்குதுங்கிறாரு. அப்போ திமுகவை திட்டுறதா எடுத்துக்கலாமா? அப்போ திமுக ஆட்சியில் பங்கு வகிக்கிற தன்னைத்தானே திட்டிக்கிறதா எடுத்துக்கலாமா? இது அரசியலா? இது என்னது? இது நான் அவியல்னு சொல்ல விரும்பல, இது அவியலையும் விட கேவலமாக இருக்குது. ஏன்னா அவியலாவது நமக்கு என்ன இருக்குன்னு புரியும், 4-5 காய் இருந்தாலும் தெரியும். இவர் என்ன சொல்ல வராருன்னே புரியல. இவர் பண்ணுறத அவர் ஒரு விதமான குழப்பத்தில் இருக்கார். அவர் என்ன அவர் சொல்கிற மாதிரி ஆர்எஸ்எஸ் ஆதரிக்கிறதா வச்சுப்போம். ஆர்எஸ்எஸ் ஆதரிக்கிறதா இருக்கிறவர் அப்போது எப்படி பிஜேபியை வரிக்கு வரி எதிர்ப்பார்? எப்படி கொள்கையில் எதிர்க்க முடியும்? ஆர்எஸ்எஸ் தன் கொள்கையை எதிரியாக இருக்கிறவங்கள ஆர்எஸ்எஸ் பின்புலத்துலேருந்து ஆதரிக்குமா? அது நிச்சயமாக ஆர்எஸ்எஸ் செய்யாது. ஆர்எஸ்எஸோட கட்டுப்பாடும் ஆர்எஸ்எஸோட ஒரு எந்த அரசியல் முடிவும் அவங்க எவ்வளோ தீர்க்கமாக இருப்பாங்கிறது நமக்கு தெரியும். சரி, இப்போ திமுக எடுத்துப்போம். திமுக விஜயை பாதுகாக்குதா? அது எந்த விதத்தில் சரியாக இருக்கும்? திமுக எதுக்காக பாதுகாக்கணும்? திமுகவை எதிர்த்து தான் அவர் அரசியலே பண்ணுறாரு. திமுக பாதுகாக்கணுங்கிற அவசியம் இல்லையே. ஸோ அப்போ திமுகவும் பாதுகாக்குது, பாஜகவும் ஆர்எஸ்எஸும் பாதுகாக்குது, மத்திய அரசும் பாதுகாக்குது அப்படின்னா இப்போ திருமாவளவன் தனியாக வரேன்னு விரும்புகிறாரா? அவர் தனியாக ஒரு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாரா? இதுதாங்க பெரிய குழப்பம். இப்போ இருக்கிற அதிகபட்ச குழப்பவாதிகளையே திருமாவளவன் தான் இப்போதைக்கு ரொம்ப குழப்பறாரு. இவர் அரசியலும் இல்லை, அவியலும் இல்லை. சில பேர் சொல்கிற மாதிரி இவர் ஏதோ ஒரு வாங்கி எடுக்கிற மாதிரி இருக்குது.